ஹாய், திஸ் டாக்டர் எதிரி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ். இது வந்து டீத் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எலும்பு சம்பந்தப்பட்ட வலி. எங்க வலிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய விலா எலும்பு இங்க இருக்கு இல்லையா, அந்த ரிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிப்ஸ்க்கும் ஸ்டர்னம் சென்டரா இருக்க ஸ்டர்னம்க்கும் ஜாயிண்ட்ல தான் இந்த வலி வர ஆரம்பிக்கும். இந்த வலி பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமா அப்படியே செஸ்ட் மசில்லாம் பெயின் வர மாதிரி இருக்கும், கைக்கு பரவும். ஸோ இந்த மாதிரி வலி வரும்போது நம்ம நார்மலா வந்து இது ஹார்ட் அட்டாக்கான சிம்டம்ன்ற ஒரு பயம் வரும். ஸோ அந்த மாதிரி பெயின் வருதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு இது வந்து எதனால இந்த பெயின் வருது, இது வந்து ஹார்ட் ப்ராப்ளமா இல்லை இது வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையான்றதை ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஹார்ட்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இது கண்டிப்பாக எலும்பு சம்மந்தப்பட்ட பெயினாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை நினச்சி அப்போ பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி டைமில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலுமே போதும், வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது மோஸ்ட்டாக எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் இரும்புறாங்க இல்லையா, அதிகமாக காஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க, அந்த மூச்சு இழுத்து இழுத்து விடுறாங்களே இந்த ஆஸ்மா பேஷண்ட் அவங்க, அதே மாதிரி வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வெயிட் தூக்குறது, இல்லை சின்னதாக ஏதாவது அடிபட்டுருச்சு கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா கூட இந்த வலி வரலாம். ஸோ இந்த மாதிரி பெயின் வருது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே வந்து நீங்கள் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுவாகவே சரியாயிடும். அப்படி இல்லை இந்த இரும்பல் தான் வந்து எனக்கு வலி கொடுத்துக்கிட்டே இருக்கு, இருமும் போதெல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா இரும்பலை சரி பண்ணாலுமே உங்களுக்கு இந்த சளி இரும்பலா இருக்குல்ல, அதை சரி பண்ணாலுமே இந்த வலி குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் என்ன ரூட் காஸ், இரும்பலால வருதா இல்லை மூச்சு ஆஸ்மாவால வருதா அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்டால வருதுன்னா அந்த கம்ப்ளைண்ட் சரி பண்ணாலுமே உங்களுக்கு இந்த வலி குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தாலுமே போதும். அண்ட் வீட்டிலே முடிஞ்சா வந்து சுட தண்ணி ஊற்றுறமோ இல்லை ஐஸ் வாட்டர் பேக்கை கொடுத்து கொஞ்சம் வலியை வந்து ரிலீவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணி சரியாகலாம், நீங்கள் நியர்பை டாக்டரை பார்த்துட்டு அது எதனாலன்றத ரூட் காஸ் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட மெடிசன் எடுத்து அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. அண்ட் இதை நினச்சி பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது.